கச்சத்தீவு பயணம் பகுதி 2. இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து எங்கே விவேக் கச்சத்தீவு உள்ளுக்கு வந்து கரையோர பகுதியில் உள்ளுக்கு நாங்கள் வந்தாக்கள் பேரெல்லாம் பதிஞ்சு கொடுத்தா போகணும். அதில் முக்கியமாக இளைஞர்கள் இந்தியர்கள்னு சொல்லி தனித்தனி இடம் வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து இலங்கையிலேருந்து மக்கள் வந்து உள்ளுக்கு போய் எங்கிட்ட அடையாள அட்டையை வந்து பதிஞ்சு விட்டு போகணும் போல். சரியா தெரியல, போய் பார்ப்போம். இந்த இடத்தையும் வந்து நிறைய பேர் வந்து தொலைஞ்சு போகணும். அதில் வந்து அறிவிச்சு ஒன்று நிற்கணும். அதை நான் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது வந்து அறிவிக்கிறது வந்து ஒரு அண்ணன், இந்தியாவில் இருந்த ஒரு அண்ணன். அவருடைய குரலை பார்த்து நீங்கள் கதை கேட்க விவேக் ஏதோ யோசிக்கிறாங்க கடுமையாக. இதில் ஒரு காட்டு ஒன்று தந்திருக்கீங்கன்னா காலை உணவு, இரவு உணவு வந்து இருக்கு. இந்த இடத்துல எல்லாரையும் வந்து செக் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு ஓடினா நாங்கள் செக் பண்ணி வெளியால் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் கல்லருங்கன்னா அவ்வளோக்கு சந்தேகம், அதனால தான் செக் பண்ணி வந்துட்டோம். செக் பண்ணல, செக் பண்ணி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணினவில்லை. ஆனால் நான் அவ்வளோ வந்து இப்போ சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க. குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி பொருள் கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து படகுலேயே விட்டுட்டோம். அடுத்த கேம்பிங் பண்ணுறதுக்கு டென்ட்டு கொண்டு வந்து நாங்கள் அந்த டென்ட்டையும் வந்து படகுலேயே விட்டுட்டோம். இப்போ எங்கே நீங்கள் தூங்க போகிறீங்க? ரோட்டில் தான் இன்னைக்கு நேரத்தான் நடக்குது, விட்டுட்டு போகிறலாம். இலங்கையிலேருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணி பவுசர் எல்லாம் வந்துட்டே இருக்குது. அதில் வந்து நிறைய தண்ணி பவுசர் இருக்குது. அன்புடன் வரவேற்கின்றோம் வந்து இதில் ஒரு போட் வந்துருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருடம் அதிகமான மக்கள் வருகணும் வந்து. முக்கியமாக இந்தியாவில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கணும். நாங்கள் வந்து பின்னேற பொழுதுலேன்றதால கொடியேற்ற நிகழ்வு வந்து நாங்கள் பார்க்கல. அப்படியே இன்றைக்கு பின்னேறம் வந்து என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதை நான் காணொலியில் காட்டுறேன். முக்கியமாக இந்தியாவில் இருந்து வந்து 2-3 அண்ணா மேலே நாங்கள் சந்திக்க போகிறோம். அவையிலையும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களை நம்பி நாங்கள் கச்சதீவுக்கு வந்தால் ஒரு சாமான துளைக்கிறதே வேலையாக போச்சு. இதே தொழிலாக வச்சுக்கிட்டா நிறைய பேர் வந்து தங்கி இருக்கிற இடங்களை பாருங்க. சில அந்த பத்தையில் வந்து அப்படியே வெட்டி போட்டு அதுக்கு வந்து கூடாரமாக வச்சு தான் இருக்கணும். வேலைக்கு வந்ததால் வந்து வேலைக்கு இடத்த பிடிச்சிருக்கணும். நாங்கள் நேரஞ்சியில் வந்ததால் எங்கே இடம் பிடிக்க போகிறோன்னே யோசிச்சு நிற்கிறோம். அந்த அதுக்கு இல்லாமல் தங்கியிருக்கணும். வேணா இரவுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ரைஸ் நூடுல்ஸ் 500 ரூபாய் குடிக்கணும். நிறைய கடை இருக்குது போவைக்கு. இதில் ஒரு கடை இருக்குது பதன் உணவக. ஏதாவது பாம்பு அது ஜூஸ். முதல் நாங்கள் வடிவாக ஒரு இடத்த கடலுக்கு குளிச்சுட்டு அடுத்ததாக சாப்பிட்ற வேலையை பார்த்தா நல்ல. இந்த இடத்துலயும் அதிர்ஷ்ட விளையாட்டு கேம் சென்டர் இருக்கு. இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நெடுந்தீவு பிரதேச சபையால் இந்த பேனர் வந்து கட்டியிருக்கீங்கன்னா கடையில் பாருங்க. இந்த பக்கம் அதிகமான கடைகள் வந்து இருக்கு. இந்த பக்கம் நிறைய குடிநீர் சொல்லி அதில் டேங்க் இருந்த தண்ணி குடிக்கலாம்னு போய் பார்த்தா தண்ணியே வரல. முன்னுக்கெல்லாம் நடந்தே போகாத அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறேன் பாதையில். நிறைய இடத்துல தண்ணி டேங்க் இருக்கு, ஆனா தண்ணி போதில் இல்லையே. கடற்கரையிலிருந்து அதிகமான மக்கள் வந்து நீராடி கொண்டு நிற்கணும். முக்கியமாக இந்த இடம் வந்து தேவாலயத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து நிறைய டென்ட் எல்லாம் அடித்து தங்கியிருக்கணும். நாங்கள் டென்ட் அடிக்கிறதுக்குள்ளே இந்த இடமெல்லாம் போயிடும். முதலாவது தண்ணி குடிக்கணும். தண்ணி போத்தலில் கொண்டு வந்து படகுல விட்டுட்டு வந்த நாட்களும் தண்ணி போத்தலுக்காக தேடிய நாட்களும் தான் கூடவே இருக்குது. வினித்து ஆனால் ஒரு ஹவர் போத்தல் அடி எம்டி போத்தாதும் போத்தல் வந்து எடுக்கிறது வந்து கஷ்டம். அதே மாதிரி தண்ணி போத்தல் வந்து இங்கே வேண்டது கஷ்டம். தண்ணி போத்தல் வந்து இங்கே வேண்டது கஷ்டம். தண்ணி வந்து டேங்கில் இருக்குது. மற்றபடி சோடா எல்லாம் விற்கணும். அது ஒரு சின்ன போத்தல் சோடா தான் விற்கணும். பிஸ்கட் அதே இல்லைண்ணா இங்கே வந்து அதிகமான விலைக்கு விற்பினம் மட்டும் தான் சொல்லிச்சினோம். ஆனால் நாங்கள் பிஸ்கெட் பண்ணாங்க சாக்லேட் பேக், அது வந்து 250 ரூபா தான் நடித்த விலை. அதே விலைக்கு தான் விற்கணும். அண்ணா வாக்கில் கேட்க நாங்கள் அதே விலைக்கு தான் விற்கிறோம்னு சொல்லிச்சினோம்.
பாடுகளின் பாதையில் முதலாம் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். கெத்சமனே தோட்டத்தில் கைவர்களால் கைது செய்யப்பட்டவர். இது ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்று அறியாமை கேள்விக்கும் உண்மையா அது என்ன? என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. தமிழ்நாட்டில் வந்து பயணிங்க கச்சேரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து முதல் தினம் வந்திருக்கீங்க. நம்பிக்கை உடையவர்களாய் அந்தோனியாருடைய ஒரு கூற்றை அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுள் நிறைய புதுமைகளை செய்தார். அவர் இடங்கள்ல நம்ம நாலு துறையிலே வந்து செய்தித்தாள் வந்ததுதான் செய்தி பண்ணிட்டாங்க தான் நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் டைம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி செய்திகள்ல பார்க்கும்போது ஒரு தடவை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாவே. ஃபர்ஸ்ட் டைம் வரும் அந்த மக்களை பார்க்கும்போது சந்திப்பு பழக்கப்பட்ட விஷயம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தவறாக வரணும் அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். நாங்களே தேடி வந்து இந்த செய்தி நாங்க எடுத்து கொடுக்குறோம். இது எங்களோட ஜோன்ல இல்லைன்னா கூட வந்து நாங்க கேட்டு வந்து ஒரு ஆசை வந்து பார்த்து வரும்போது ஒரு மனநிலை நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நண்பர்கள் ஸ்ரீலங்கா வந்தோம். ஸ்ரீலங்கா வந்து சுற்றி பார்த்தோம். ஸோ புதிய உறவுகள் வந்து அந்த மாதிரி உணவு பழக்கம் கலாச்சாரம் இன்னும் வரலாற்று ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மையுமே அந்த வருஷத்துக்காக மறக்க முடியாத நாளாதான். இன்னொரு அண்ணா இருக்காரு, ராணி சோப் இருக்கீங்களா, பல்கா வாங்கிட்டு போவாரு. ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாரு. அடுத்த வருஷம் வந்து இந்தியா வாங்கிட்டு போயிருவாரு. அதாவது சோப்பு வந்து இந்தியாவில வாங்குறதே கிடையாது. ஆமா, இங்க வந்து அதுக்காகவே வந்துட்டு போறாரு வச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு அண்ணா வந்து அறிமுகப்படுத்துற போது அண்ணா அண்ணா வாங்குறோம் அண்ணா இலங்கையில இந்த கேட்டரிங் திருவிழாவை வந்து அண்ணா முக்கியமா வார்த்தை ஆயிரம் கோடியார் ஊழல் கண்டேன் ஐயனே, அதிலொன்று எனக்கு அடைக்கலம் வேண்டும்.
மீண்டும் அந்தோனியாரே ஆதரிக்குமாய் ஐயா இந்த அவனை புறங்கினையா நீங்க வேண்டது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இங்கே பண்ணி போவீங்க, அதுவும் ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணி போவீங்க. இப்ப அந்த சவுகரம் வந்து இப்ப எங்கெண்ட ஊர்ல இருக்கு, ஆனா அந்த எங்கெண்ட ஊர்ல இருக்க அந்த சோப்போட மதிப்பு தெரியாது. ஆனா அண்ணா வந்து இந்தியாவில இருந்து அந்த ராணி சோப்பு வந்து அண்ணா வந்து வெளியே போறார். அண்ணா சந்தோஷம். ஆனா சாப்பிட நேரம் இல்லையா? இந்த இடத்துல விருதுகளை வந்து நிறைவேற்றுவதற்காக மெழுகுதிரியை வழங்கி கொண்டிருக்கிறார். போலீசார் இங்கே தெரிவிக்கிறார்கள். கையில வந்து மெழுகுதிரி இருக்கு. இப்ப நாங்க ஏதாவது நல்லது நடக்கணும் மெனதுக்கு வேண்டிட்டு இந்த மெழுகுதிரியை பத்த வச்சா